Hello everyone, welcome back to drsip. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பூஸ்டர் எஸ்ஐபின்னா என்ன. எனக்கு ஒரு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து பூஸ்டர் எஸ்ஐபி பண்ணணும், அதுக்கான சில இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாரு. அவருக்கு ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் இந்த பூஸ்டர் எஸ்ஐபி சூஸ் பண்ண விரும்புகிறவங்களுக்கு, இல்லை இந்த பூஸ்டர் எஸ்ஐபினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பூஸ்டர் எஸ்ஐபினா என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்டுங்க. அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இப்போ நார்மல் எஸ்ஐபினா நம்ம வந்து ஒரு மந்த் ஆன் மந்த், இப்போ நான் ஒரு நார்மல் எஸ்ஐபினா ஒரு மந்த் ஆன் மந்த் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு 5,000 rupees ஆர் 10,000 rupees பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு மாதம் அந்த பர்டிகுலர் ஸ்கீமில் பர்ச்சேஸ் ஆகும். ஆனால் இந்த பூஸ்டர் எஸ்ஐபினா என்னென்னா, இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மாதிரி. இதில் வந்து ஒரு பேஸ் பிளான், அதாவது சோர்ஸ் ஸ்கீம்னு ஒன்று சூஸ் பண்ணணும், டார்கெட் ஸ்கீம்னு ஒன்று சூஸ் பண்ணணும். சோர்ஸ் ஸ்கீமில் அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, ஐசிஐசிஐ வந்து 3 டெட் ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டு, ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு, அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபண்டு. ஸோ நம்ம வந்து ஒரு 10,000 rupees எஸ்ஐபின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா இந்த ஏதாவது ஒரு ஒன் ஆஃப் த டெட் ஸ்கீமுக்கு தான் போகும். நம்ம வந்து ஒரு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டை சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே. அதில் வந்து இப்போ வந்து 10,000 rupees எஸ்ஐபி போட்டோம்னா மாதம் 10,000 rupees வந்து இந்த அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் ஸ்கீமில் பர்ச்சேஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, சிஸ்டம் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு டார்கெட் ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு வந்து அவங்க வந்து ஆப்ஷன் வந்து ஹைப்ரிட் ஸ்கீமோ இல்லை ஈக்விட்டி ஸ்கீம்ஸோ வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்கீம்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம மந்த் ஆன் மந்த் ஒரு 10,000 rupees பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து டெட் ஸ்கீமில் போய் பர்ச்சேஸ் ஆகும். அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ஒரு மாடல் இருக்கும். டிபெண்டிங் அப்போ அந்த மார்க்கெட் கண்டிஷன், மார்க்கெட் எப்படி இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கா இல்லை வந்து வேல்யூஷன் லோவாக இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த 10,000 வந்து 0.1 டைம்ஸும் வாங்கலாம். அதாவது 1000 ரூபா கூட அது வந்து அந்த ஈக்விட்டி ஸ்கீமில் போய் பர்ச்சேஸ் ஆகலாம். இல்லைனா வந்து 10 டைம்ஸ், அதாவது 10,000 ரூபாய்க்கு 10 டைம்ஸ்னால் 1,00,000 ரூபா வரைக்கும் கூட பர்ச்சேஸ் ஆகலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி மார்க்கெட் கண்டிஷன். இப்போ வந்து மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக லெஸ்ஸாக வேல்யூவேஷன் லோவாக இருக்கான்றது வந்து அந்த மாடல் வந்து அவங்க வேல்யூவேஷன் மாடல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இந்த டெட் ஸ்கீம்லேருந்து நம்ம சூஸ் பண்ண ஹைப்ரிட் ஆர் ஈக்விட்டி ஸ்கீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதாங்க கான்செப்ட். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்கள். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேரியபிள் எஸ்ஐபின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் இந்த பூஸ்டர் எஸ்ஐபி. இந்த வேரியபிள்ன்ற வேர்டு என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, அந்த எஸ்ஐபி அமௌண்ட் வந்து வேரி ஆகும். மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிறது தான் வேரியபிள் எஸ்ஐபி. இப்போ நம்ம 10,000 rupees எஸ்ஐபின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். டிபெண்டிங் அப்போ அந்த மார்க்கெட் கண்டிஷன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து லோவாக போனதுனால இது 12,000 பர்ச்சேஸ் ஆகுது. அந்த எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறம் 40,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் 16,000, அப்புறம் 6,000, அப்புறம் வந்து 1,000 rupees. அப்போ மார்க்கெட் வேல்யூவேஷன் அப்போ லோ ஆகும்போது அதிகமாக பர்ச்சேஸ் ஆகட்டும், மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவாக போகும்போது கம்மியாக பர்ச்சேஸும் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், நம்மளோட சோர்ஸ் ஸ்கீம் அதாவது டெட் ஸ்கீம்லேயே இப்போ வந்து ஒரு 1 lakh அது ட்ரிகர் கொடுக்கும்போது நம்ம ஸ்கீம்லேயே வந்து அந்த வேல்யூ இல்லைன்னா என்ன ஆகும்னா, அதில் மேக்ஸிமம் என்ன இருக்கோ அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ அதுக்கு அடுத்த மந்த் வந்து வேல்யூவேஷன் ஒரு வேலை எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 10,000 விடும், ஆனால் வந்து ஒரு 2,000 3,000 தான் போயிருக்கும். அப்போ 7,000 ரூபா எக்ஸஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த மாதமும் கண்டினியூஸாக இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே. எக்ஸ்பென்சிவாக ஒரு 2-3 months எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னா இதில் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 4th month 5th month நம்மளால் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத டைமில் அப்போ வந்து வேல்யூவேஷன் டவுன் ஆகுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டு ட்ரிகர் ஆகும் போது மாடலை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டெட் ஸ்கீம்லேருந்து ஈக்விட்டி ஸ்கீமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால் நீங்கள் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அவங்க வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஜான் 2019 ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கு வந்து ஏப்ரல் 2022 வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணும்போது நார்மல் எஸ்ஐபி பார்க்கும்போது சிஏஜிஆர் வந்து 18.3% கிடச்சிருக்கு. இதே வந்து இந்த பூஸ்டர் எஸ்ஐபி அதாவது வேரியபிள் எஸ்ஐபியில் பார்க்கும்போது சிஏஜிஆர் வந்து 21.4%. அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து நார்மல் எஸ்ஐபி பண்ணுறதுக்கும் இந்த பூஸ்டர் எஸ்ஐபிக்கும் நியர்லி வந்து 3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் அமௌண்ட் வந்து மந்த் ஆன் மந்த் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. நம்மளோட சாய்ஸ் தான். வீக்லி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதில் ஆப்ஷன் இருக்குது. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.